ஈரோடு திருப்பூரில் தோட்டத்து வீடுகளில் தனியாக உள்ள முதிய தம்பதிகளை குறிவைத்து நிகழ்ந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதால் நிம்மதியடைந்த பொதுமக்கள், விவசாயிகள் போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்தில் முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேரை ஈரோடு போலீசார் கைது செய்தனர். இவர்களுக்கு பல்லடம் மூவர் கொலை வழக்கு உள்ளிட்ட மேலும் 6 வழக்குகளில் தொடர்பிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. தோட்டங்களில் வேலை செய்பவர்கள் போல் சென்று நோட்டமிட்டு கொடூர செயல்களை அரங்கேற்றி வந்தவர்கள் போலீசாரிடம் சிக்கி கைதாகியுள்ளனர். 2015ஆம் ஆண்டு முதல் ஈரோடு, திருப்பூரில் தோட்டத்து வீடுகளில் கைவரிசை காட்டி வந்தவர்களை கைது செய்துள்ள போலீசாருக்கு விவசாயிகள் சங்கத்தினர் பாராட்டு தெரிவித்தனர். இதனால் தாங்கள் நிம்மதியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். ஒரு நீண்ட காலம் இதுபோல் செய்து வந்த ஏதுமறியாத அப்பாவிகள் போன்ற ஒரு மிக கொடூர கொலைகாரர்களை கண்டறிந்த தமிழ்நாடு காவல்துறையை, குறிப்பாக தமிழ்நாடு மேற்கு மண்டல செந்தில்குமார் அவர்கள் தலைமையிலான இந்த காவல் அணியை நாங்கள் உளமாற பாராட்டுகிறோம். விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் இன்றைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை தலைவர், டிஐஜி, ஐஜி, எஸ்பி எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் புலனாய்வு செய்து மிகச்சிறப்பாக உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்திருக்கிறார்கள். இதனால் தற்போது விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். அச்சம் நீங்கியுள்ளது, பயம் போகியுள்ளது. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் 5 ஆண்டுகளில் 15 விவசாயிகளை ஒரே பாணியில் கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.